Hello students, welcome to our online class. Today we are going to look at Unit 6 book back exercises. In Unit 6 book back exercises, we are going to look at British and American English, subject verb agreement, spot the error, process description. Dear students, Unit 6 book back exercises starts from page number 181. Please take page number 181. The most noticeable difference between American and British English is in the vocabulary usage. There are hundreds of everyday words that are different. நான் உங்களுக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன். இங்கே உங்களுக்கு நம்ம புக்கில் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. டீட்டெயில்டாக படிக்கணும்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் வீடியோ பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், British call the front of a car the bonnet, while Americans call it the hood. அதாவது காரில் உள்ள ஃப்ரண்ட் பகுதியை வந்து பானட்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷர்ஸ். அமெரிக்கன் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு கேட்கலாம் எக்ஸாமுக்கு 1 மார்க். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்பாங்க. இப்போ எக்ஸசைஸ் பண்ணலாம். பென் எடுத்துக்கோங்க, அது பென்சில் எடுத்துக்கோங்க. இதான் நீங்கள் நான் சொல்லி கொடுக்கும்போதே எழுதிடணும். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு லெஃப்ட் காலமில் இருக்குது, அமெரிக்கன் இங்கிலீஷ் ரைட் காலமில் இருக்குது. இது உங்களுக்கு ஏன்னு போட்டுக்கலாம், அது பி காலம்னு போட்டுக்கலாம் நீங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பேவ்மெண்ட். நம்ம லெசன்லேயே படித்தோம், பேவ்மெண்ட்னு வந்தது, அது சைடு வாக், நடைபாதை. புல் ஓவர், இது பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து புல் ஓவருங்கிறது, அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸ்வெட்டர். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வெஸ்ட் கோட், வெஸ்ட் அமெரிக்கன் இங்கிலீஷில். அப்புறம் சிப்ஸ், நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிடுவோம்ல, அது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அமெரிக்கன் இங்கிலீஷில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஃப்ளாட், அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்பார்ட்மெண்ட். இது நீங்கள் ஏற்கனவே 11th படிச்சிருப்பீங்க. இது ஒரு ரீகேப் தான் உங்களுக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அண்டர் கிரவுண்ட் இஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், subway is American English. Qன்னு வந்து நம்ம Qல நில்லுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து நம்ம we are using British English, அதனால நம்ம Q அப்படி சொல்கிறோம். அமெரிக்காவில் வந்து லைன் அப்படி சொல்லுவாங்க. விண்ட்ஸ்க்ரீன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், விண்ட்ஷீல்டு அமெரிக்கன் இங்கிலீஷ். இண்டிகேட்டர் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், பிளிங்கர் அல்லது டர்ன் சிக்னல் அப்படின்னு அமெரிக்கன்ஸ் சொல்லுவாங்க. டைம் டேபிள் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஷெட்யூல் ஆர் ஸ்கெட்யூல் அப்படின்னு சொல்லலாம். இது அமெரிக்கன் இங்கிலீஷ். போஸ்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், மெயில் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஹாலிடே பிரிட்டிஷ் இங்கிலீஷ், வெக்கேஷன் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஆட்டம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஃபால் அமெரிக்கன் இங்கிலீஷ். லிஃப்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், எலிவேட்டர் அமெரிக்கன் இங்கிலீஷ். இதில் ஹாப்பியாக இருக்கலாம் அல்லது நேப்பியாக இருக்கலாம். இதில் மிஸ்டேக்காக என்னன்னு தெரில, நான் ரெண்டுமே எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஹாப்பினா அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து ப்ளீஸ்ட் ஆர் அப் கூட சொல்லலாம். ஃபுல்லி பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் இஸ் கம்ப்ளீட்லி. நான் நேப்பி எழுதியிருக்கேன். நான் நினைக்கிறேன் இதில் நேப்பிக்கு தான் ஹாப்பி எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் இதுவும் படிச்சுக்கோங்க. நேப்பி, டயப்பர். இது வந்து நம்மளுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ் இங்கிலீஷில், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கன் இங்கிலீஷில் இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி இந்த வேர்ட்ஸில் வந்து உங்களுக்கு சில வேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் மட்டும் மாறும். அந்த ப்ரனன்சியேஷன் எல்லாமே சேமாக இருந்தாலும் அந்த லெட்டர்ஸ் மட்டும் மாறி வரும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் அமெரிக்கன் இங்கிலீஷ்லேயும். அதையும் பார்க்கலாம். இங்கே பார்க்கல. லூ டாய்லெட் ஆர் ரெஸ்ட் ரூம். ஸ்வீட்ஸ், இது வந்து லூ வந்து பிரிட்டிஷர்ஸ் சொல்லுவாங்க, இது வந்து கொலக்கியல் லாங்குவேஜ். டாய்லெட் ஆர் ரெஸ்ட் ரூம் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸ்வீட்ஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், கேண்டீஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ். பின் ட்ராஷ் கேன், பின் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ட்ராஷ் கேன் அல்லது கார்பேஜ் கேன் கூட நீங்கள் எழுதலாம். இந்த ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும்.
இதில் எழுதிட்டீங்களா? இது எல்லாமே ஒரு ரீகேப் தான் உங்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ரீகேப். Similarly, there is a difference in the spelling of certain words between American and British English. In column A, words are spelled in American. Write down the corresponding British English spelling for those words in column B. The first one is done for you. நான் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன், எல்லா வேர்ட்ஸையும் கேப் விட்டுருக்கேன், அதுலேயும் நம்ம எழுதலாம். நான் எழுத நீங்களும் நான் எழுதிட்டே வரணும். என்னம்மா? ஆர்டர், ஆர்டர், ப்ரோக்ராம். இங்கே பார்த்தீங்கன்னா ODOR, இங்கே பார்த்தீங்கன்னா ODOUR. பார்த்தீங்களா? இப்போ ஏ வந்து உங்களுக்கு காலம், இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ். இது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது அமெரிக்கன் இங்கிலீஷ், இது பிரிட்டிஷ் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. சரியா? எழுதிட்டு வாங்க. ப்ரோக்ராம், ப்ரோக்ராம் வந்து அமெரிக்கன் வந்து PROGRAM அப்படி சொல்லுவாங்க, எழுதுவாங்க. இங்கே PROGRAMME ப்ரோக்ராம், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அப்படி நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ப்ரோக்ராம் இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம், PROGRAMME. அடுத்து பார்லர், பார்லர் பியூட்டி பார்லர் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அது வந்து அமெரிக்கனில் வந்து PARLOR, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் PARLOUR. அப்பாலஜைஸ், அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ZE யூஸ் பண்ணுவாங்க, APOLOGIZE. இசட்னு இப்போ சொல்லக்கூடாது, ஜீன்னு சொல்கிறாங்க. அப்பாலஜைஸ். இங்கே பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பாருங்கள், APOLOGISE. இங்கே ZE, அதாவது ஜி வருது, இங்கே எஸ் வரும். நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷில் எஸ் வரும். நான் வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன்ல, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷில், இதில் எலாபரேட்டாக நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். கலர், அமெரிக்கன்ஸ் COLOR எழுதுவாங்க. நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து COLOUR, கலர், COLOUR. எழுதியாச்சா? செக், CHECK, இது அமெரிக்கன் இங்கிலீஷ். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து CHEQUE, செக். செக் கொடுப்போம்ல பேங்க்லலாம், அது. நெக்ஸ்ட் ஒன் அமெரிக்கன் இங்கிலீஷ். தியேட்டர், THEATER, ER அப்படின்னு முடிகிற வேர்ட்ஸ் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, HEATRE, தியேட்டர். நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம். நம்ம கிரே கலர், GRAY, இது வந்து ஏ அமெரிக்கன் இங்கிலீஷ். நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், GREY, கிரே கலர். சாம்பல் நிறம் சொல்லுவோம்ல, அதுதான் GRAY, GREY. நெக்ஸ்ட் ஒன் பிஹேவியர், BEHAVIOR, இது அமெரிக்கன் இங்கிலீஷ். இங்கே யூ மிஸ்ஸிங், இங்கே பாருங்க, BEHAVIOUR, இங்கே நம்ம யூ ஆட் பண்ணணும். ஹியூமர், ஹியூமரில் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் HUMOR, இதில் என்ன மிஸ்ஸிங், யூ மிஸ்ஸிங். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் HUMOUR. லேபர், LABOR, அமெரிக்கன் இங்கிலீஷில். இங்கே பாருங்கள், இதுலேயும் ஓ இருக்குது, இங்கே ஓ இருக்குது, இங்கே யூ ஆட் ஆகிருக்கு பாருங்கள், இந்த ரெண்டுமே சேம். HUMOUR. ஹியூமரில் பாருங்கள் யூ ஆட் பண்ணியிருக்கோம் பிரிட்டிஷ் இங்கிலீஷில். அதே மாதிரி லேபரில் LABOUR. புரிஞ்சாமல் எழுதிட்டிங்களா? நெக்ஸ்ட் ஒன், இது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வந்து
இதுக்கு எலாபரேட்டா இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், அதை பாருங்க. இது நமக்கு புக் பேக்ல வந்து ஒரு 10 சென்டென்சஸ் தான் இருக்குது. fill in the blanks. இது வந்து உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின் வந்து இதில் கேட்கலாம், எக்ஸாமில் கேட்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்சஸ். இது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். எப்போவுமே வேர்ப் வந்து சப்ஜெக்ட் கூட தான் அக்ரி பண்ணி வரும். இப்போ சப்ஜெக்ட் வந்து சிங்குலரில் இருந்ததுன்னா வேர்பும் சிங்குலரில் வரும். சப்ஜெக்ட் ப்ளூரலில் இருந்ததுன்னா வேர்பும் உங்களுக்கு ப்ளூரலில் வரும். அப்படி நான் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தெரிஞ்ச, மனோஜ். மனோஜ் வந்து உங்களுக்கு சிங்குலர், ஒரே ஒரு பையன் தான். மனோஜ் வாஸ் வருமா வேர் வருமானு பார்க்கணும். மனோஜ் டேஷ் போட்டிருக்கு, இங்கே வாஸ் வேர் இருக்குது, present along with his parents. அப்போ இங்கே என்ன வரும் உங்களுக்கு, வாஸ். சும்மா இங்கே மட்டும் டிக் போடக்கூடாது, இங்கே நீங்கள் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் தப்பு பண்ண மாட்டீங்க. மனோஜ் வாஸ் present along with his parents. Second one, each of these boys has. each வந்ததுனாலே உங்களுக்கு சிங்குலரில் தான் verb வரும். each of these boys has passed. have போடாதீங்க, each வந்ததுன்னா has. இதுக்கும் நான் உங்களுக்கு எலாபரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ரூல்ஸ் படித்தா நீங்கள் அதை அப்ளை பண்ணிடலாம் எக்ஸாமில். neither லேகா nor லீலா dash been selected. இங்கே ஹேஸா ஹேவா, neither nor either are அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணணும். அப்போது has. every man, every, each, neither இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் verb சிங்குலரில் தான் யூஸ் பண்ணணும். every man, woman and child was happy. வேர் வராது, இங்கே நிறைய இருக்குது. அப்போ இங்கே சப்ஜெக்ட் வந்து இங்கே மேன் இருக்கு, உமன் இருக்கு, சைல்டு இருக்கு, அது எல்லாமே டோட்டலாக நீங்கள் ப்ளூரலாக எடுக்கக்கூடாது. க்ளூ வேர்டு வந்து இங்கே எவ்ரி மேன், உமன் அண்ட் சைல்டு வாஸ் ஹாப்பி. எப்பவுமே எழுதிடணும், நான் சொல்லி கொடுக்க எழுதிடணும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் மறக்காது, ஈஸியாகவும் இருக்கும். ஒன் ஆஃப் த மெஷின்ஸ், எப்போவுமே ஒன் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா இந்த உங்களுக்கு இதை பாருங்க, இந்த நவுன் வந்து உங்களுக்கு ப்ளூரலில் இருக்கும், வேர்பு வந்து உங்களுக்கு சிங்குலரில் வரும். இதுதான் உங்களுக்கு ரூல். ஒன்னுன்னு ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா ஒரு சென்டென்ஸில் அந்த நவுன் வந்து உங்களுக்கு ப்ளூரலில் வரணும், வேர்பு வந்து சிங்குலரில் வரணும். இது உங்களுக்கு ஸ்பாட் தி எரரில் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. அதனால திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 1 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஒன்னுன்னு ஆரம்பிச்சிச்சுன்னா நவுனில் எஸ் வரும், இங்கே வேர்பு வந்து சிங்குலரில் தான் வரும். a number of books, a number of books. இப்போ books plural, அதனால books இருக்குதுல்ல, அதனால are. a number of books are missing. Seher as his brothers. அப்போ இங்கே 2 பேர் இருக்காங்க, அதில் are his brothers இருக்குல்ல, அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை தான் நம்ம பார்க்கணும். அப்போ has done it. Seher or his brothers has done it. To make a promise and then not to keep it is dishonesty. சரியா, is it வருது, அதனால is தான் வரும், it or வராது. One of the other of those men has. நான் ஏற்கனவே இங்கே சொன்னேன், ஒன் வந்ததுன்னா இங்கே பாருங்க, ஒன் இருந்ததுன்னா verb வந்து உங்களுக்கு சிங்குலரில் தான் வரணும். இப்போ இங்கே பாருங்க, ஒன் ஆஃப் தோஸ் மென், இங்கே பாருங்க நவுன் பாருங்க ப்ளூரலில் இருக்குது, இது வந்து ப்ளூரல். இங்கே ஹேஸ் தான் போடணும், ஹேவ் வரக்கூடாது. One or the other of those men has lodged a complaint. Last one, each leaf and each flower was. eachனு வருது அப்படின்னா உங்களுக்கு verb வந்து சிங்குலரில் தான் இருக்கணும். each leaf and each flower was stripped off the tree. Take page number 187. Task 2, identify the errors. இங்கே நம்ம வந்து இங்கே அக்ரிமெண்ட் பார்த்தோம், சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் பார்த்தோம். இங்கே கொஞ்சம் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எரர் இருக்கும், மிஸ்டேக்ஸ் இருக்கும். எரர்ஸ் மீன்ஸ் மிஸ்டேக்ஸ். ஐடென்டிஃபை தி எரர்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் ரீரைட் தம் கரெக்ட்லி. நீங்கள் இதில் என்ன, நான் உங்களுக்கு எரரை மட்டும் சொல்லி தருவேன், நீங்கள் உங்கள் நோட் புக்கில் அந்த சென்டென்ஸை கரெக்டாக தப்பு இல்லாமல் எழுதணும்.
எய்தர் ஷியாம் ஆர் ராம் have to pay the fine. இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? எய்தர்னு வரும். நம்ம ப்ரீவியஸ் இதுலேயே பார்த்தோம். எய்தர்லாம் வந்ததுன்னா நைதர்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். வேர்ப் எதில் வரும்? சிங்குலரில் வரும். அப்போ இந்த ஹேவ் வந்து தப்பு, ஹேஸ். இதே மாதிரி உங்களுக்கு 1 மார்க் கேட்கலாம். எக்ஸாமில் வந்து 1 மார்க் ஸ்பாட் தி எரரில் கேட்கலாம். அப்துல் as well as கரீம் deserve praise. இது என்னது? உங்களுக்கு அப்துல் as well as கரீம் வந்து இது சிங்குலர். இந்த வேர்பு பக்கத்தில் சிங்குலர் வருது. அப்போ இங்கே வந்து வேர்ப் வந்து சிங்குலரில் இருக்கணும். ஆனால் இங்கே வேர்ப் ப்ளூரலில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இது கூட எஸ் சேர்க்கணும். DESERVES deserves praise. இதே மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பார்த்துடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் 1 மார்க் வாங்கிடணும். 10,000 rupees a month or an insufficient income. 10,000 rupees இது வந்து உங்களுக்கு கலெக்டிவ் நவுன் கூட உங்களுக்கு வேர்ப் வந்து சிங்குலரில் தான் வரணும். அதனால இஸ். 10,000 rupees a month is an insufficient income. இது வந்து நான் எழுதியிருக்கேன். மிஸ்டேக்ஸை வந்து மேலே இதில் தப்பு இருக்குதுன்னு எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் புக்கில் இந்த சென்டென்ஸை 10,000 rupees a month is an insufficient income அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸை இதில் எழுதணும். 4th one, many a student were awarded at the function. இதில் many students were awarded at the function. A student வராது, many students were awarded at the function. Neither Veena nor her sisters அப்படின்னு ப்ளூரலில் இங்கே வருது. இப்போ have been informed of the accident. இங்கே வந்து have been. neither nor வரும்போது இந்த வேர்பு பக்கத்தில் இருக்கிறத பாருங்க. இப்போ neither Veena nor her sisters has been வராது, have been informed of the accident. 6th one, Mitra as well as her daughters enjoy singing அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ மித்ரா as well as இது க்ளூ வேர்டு. as well as வந்துச்சுன்னா வேர்பு வந்து உங்களுக்கு சிங்குலரில் வரணும். enjoys. இதெல்லாம் அந்த க்ளூ வேர்ட்ஸ் எல்லாமே படிக்கணும். இது சில ரூல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை நம்ம அப்ளை பண்ணணும். 7th one, you who is my friend should help me. யூக்கு பிறகு என்ன வரும் உங்களுக்கு? you are தான் வரும், is வராது. you who are my friend should help me. you who are my friend should help me. 8th one, my scissors are missing. are இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். my scissors அது மாதிரி my இங்கே பாருங்க, இந்த இதில் வந்து சிசர்ஸ் இது வந்து ஆர் தான் வரும். நீங்கள் சிசர்ஸ்னோன்னா ஒரே ஒரு கத்திரிக்கோல் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதில் வந்து ஆர் தான் வரும். மை சிசர்ஸ் ஆர் மிஸ்ஸிங். அ வெரைட்டி ஆஃப் ப்ளீசிங் ஆப்ஜெக்ட்ஸ் சார்ம் த ஐ. அவங்க இங்கே பார்த்தீங்கன்னா எ வெரைட்டி ஆஃப் ப்ளீசிங் ஆப்ஜெக்ட்ஸ், எ வெரைட்டி ஆஃப் ப்ளீசிங் ஆப்ஜெக்ட்ஸ் சார்ம்ஸ். சிங்குலரில் வரணும் வேர்ப். A variety of pleasing objects charms the eye. Last one, 60 miles or a long distance. 60 miles இது வந்து இதில் சிங்குலர் தான் வரணும். இதுக்கு ரூல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. உங்கள் புக்கில் வந்து இருக்கிறது நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இனிமேல் ரைட்டிங் இது வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. இது வந்து டிஸ்கிரைபிங் எ ப்ராசஸ், டிஸ்கிரைப் அ ப்ராசஸ் அப்படின்னே இருக்கும். இது இந்த டிஸ்கிரைபர் ப்ராசஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பை ஹார்ட்டாக எதுவுமே நம்ம படிக்க முடியாது. ஆனால் நீங்கள் சின்ன சின்ன சென்டென்ஸாக எழுதணும். அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லித்தரேன், கவனமாக கேட்டு படிச்சுக்கிடணும். When we describe a process, we use a series of instructions to describe how we make or produce something or to elaborate how something is done. அதாவது இப்போ how to make tea அப்படின்னு கேட்பாங்க. இப்போ மேக்னா செய்கிறது, ப்ரொடியூஸ் சம்திங் அப்படின்னா உற்பத்தி செய்கிறது. அதை எலாபரேட்னா விரிவாக நம்ம சொல்லணும்.
சரி, ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். அதை நீங்கள் ஒரு டீட்டெயில்டாக இருக்கணும். அது எப்படி டீ மேக் பண்ணணும்னா அதை ஒரு 3 or 4 சென்டென்ஸில் நீங்கள் அதை கொண்டு வந்தால் கூட போதும். 3 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். When instructions are given as to how to make a particular dish or to operate a machine, ஒரு டிஷ்னா ஏதாவது ஒரு சாப்பாடு, ஒரு சின்னதாக how to make omelette அப்படின்னு கேட்பாங்க, அல்லது ஆப்ரேட் அ மெஷின், சின்ன அல்லது how will you iron your shirt அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் ஆப்ரேட் அ மெஷின் ஆர் டு பர்ஃபார்ம் அன் எக்ஸ்பீரிமெண்ட் ஆர் we use the imperative. The process can also be described using the passive voice. நம்ம வந்து passive voiceல தான் அந்த சென்டென்சஸை யூஸ் பண்ணணும். லிங்கர்ஸ்னா கனெக்டர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். and, so, then, next, finally, first, இதெல்லாம் லிங்கர்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் டிஸ்கிரைபிங் ஏ ப்ராசஸில். Linkers are essential to join the different instructions together. Terms such as first, then firstனா முதலாவது, thenனா அப்புறம், next அதுக்கடுத்து, and then finallyனா கடைசியாக அப்படின்னு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கணும். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கிரைபர் ப்ராசஸ் எது எழுதும்போது உங்களுக்கு இந்த க்ளூ வேர்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர் ஆல் யூஸ்ட் இன் த நேரேஷன் அல்லது டிஸ்கிரிப்டிவ் ப்ராசஸ். டிஸ்கிரிப்டிவ் ப்ராசஸ்னால் விளக்க செயல்முறை. ஸ்டடி த சாம்பிள் பேராகிராஃப் டிஸ்கிரைபிங் த ப்ராசஸ் ஆஃப் கிளீனிங் எ ஃப்ளாஸ்க். ஹவு டு கிளீன் அ ஃப்ளாஸ்க் இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஒன்று செய்வோம், எக்ஸசைஸும் வருது, நம்ம செய்யலாம். Take a pinch of non-abrasive washing powder or washing soda and put it inside the flask. ஃப்ளாஸ்க் வந்து கழுவுறது எப்படி அப்படிங்கிறது தான். வாஷிங் பவுடர் கொஞ்சம் போடணும். You could even use a mild cleaning liquid. In that case, pour a few drops of a cleaning liquid into the flask. ஜெல் மாதிரி கிளீனிங் லிக்விட், அதாவது நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு லிக்விட் வச்சுருப்போம்ல கிச்சனில், அது கொஞ்சோண்டு ஊற்றி அதை க்ளீன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் க்ளூ வேர்ட்ஸ் வருது பாருங்க, அதே தான் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டேக் அ மக் ஆஃப் ஹாட் வாட்டர், போர் இட் இன் டு த ஃப்ளாஸ்க், க்ளோஸ் இட் அண்ட் ஷேக் வெல். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், வாஷிங் பவுடரை போட்டு அல்லது கிளீனிங் ஜெல்லை உள்ளே போட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரை ஊற்றி ஒரு மக்கில் ஹாட் வாட்டரை ஊற்றி அதை என்ன செய்யணும், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே போட்டு நல்லா ஷேக் பண்ணணும். ஷேக்னா என்னது, குலுக்கணும். Then clean the inner surface of the flask with a gentle brush. நல்ல பாட்டில் கழுவுற ப்ரஷ் வச்சு மெதுவாக நல்ல ஜென்டிலாக இதை கழுவணும். ஆல்சோ clean the cap of the flask. ஃப்ளாஸ்க்கை மட்டும் கழுவக்கூடாது, ஆல்சோ கூடவே எதையும் கழுவணும், அந்த பாட்டில் அந்த ஃப்ளாஸ்கோட மூடியையும் சேர்த்து கழுவணும். ரின்ஸ் வெல், நல்லா தரவாக கழுவணும். 3 or 4 times தண்ணி வச்சு என்ன செய்யணும், நல்லா கழுவணும். தென் allow the flask to dry, அப்புறம் காய வைக்கணும். If there is an unpleasant odor, a pinch of sugar can be put into the flask. இன்னும் அந்த ஸ்மெல், பேட் ஸ்மெல் போலனா ஒரு பிஞ்ச், ஒரு சிட்டிகை என்ன செய்யணும், சுகர் உள்ளே போட்டு நீங்கள் என்ன செய்யணும், வைக்கணும். And the flask could be cleaned properly with hot water. நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி கழுவணும். இதுதான் உங்களுக்கு டிஸ்கிரைபிங் ஏ ப்ராசஸ். இவ்வளோ நிறைய எழுத முடியலைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் எழுதணும். இப்போ நம்ம ஹவு டு ப்ரிப்பேர் ஜக் ஆஃப் ஆப்பிள் ஜூஸ், இது எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பண்ண போகிறோம். யூ பிளான் டு டிலைட் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர் சர்விங் தம் சில்ட் ஆப்பிள் ஜூஸ். Here is the process. Complete the sentences with the right form of the verbs. நான் எழுதி வச்சிருக்கேன், இதே மாதிரி நீங்கள் உங்கள் புக்கில் பென்சில் வச்சு அழகாக எழுதணும். டைம் அழகாக நான் வாசிக்கும் போதே எழுதிடலாம். 4 or 5 apples, 4 அல்லது 5 ஆப்பிள்ஸ் எடுத்துக்கணும். ஆர் டேக்கன், இங்கே ப்ராக்கெட்டில் டேக் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஆப்டான வேர்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஒரே வேர்பில் தான் வரணும். நீங்கள் பார்த்தீங்களா, இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் ஆர்லாம் பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 4 or 5 apples are taken and washed well. வாஷ் கொடுத்துருக்காங்க, washed well. They are wiped dry and cut into pieces of medium
சைஸ். நல்லா அதை வைப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு வைப் பண்ணிவிட்டு ஆப்பிள்ஸை என்ன செய்யணும், மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கணும். த சீட்ஸ் ஆர் ரிமூவ்டு. ஆப்பிளில் சென்டரில் சீட்ஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணியாச்சு. தென் த ஆப்பிள்ஸ் ஆர் புட் இன்டு த மிக்சர். மிக்சி ஜாரில் போடணும். ஜூஸ்லாம் மேக் பண்ணும், அதனால மிக்சி ஜாரில் போடணும். சம் மில்க் இஸ் ஆடட். மில்க் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். சம் மில்க் வந்து கொஞ்சம் மில்க் அதில் ஆட் பண்ணணும். த ஆப்பிள்ஸ் ஆர் க்ரஷ்ட் அண்ட் a fine liquid is obtained. obtainedனா பெறப்படுறது, நம்மளுக்கு கிடைக்குது. This liquid is filtered and the juice is stored in the refrigerator. அதில் சின்ன எல்லாம் அரைக்காமல் இருந்ததுன்னா அதை என்ன செய்யணும், ஃபில்டர் பண்ணிடணும், அதை வடிகட்டிடணும். கட்டிட்டு என்ன செஞ்சிடணும், ஸ்டோர் பண்ண ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். இட் இஸ் டேக்கன் அவுட். டேக் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஏற்கனவே இங்கே கொடுத்தாச்சு, அதனால் திருப்பி எழுத வேண்டாம். இட் இஸ் டேக்கன் அவுட் வென்எவர் நீடட். எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் ஆஃப்டர் ஆடிங் சுகர். எடுத்ததுக்கு பிறகு சுகர் ஆட் பண்ணணும். இட் இஸ் சர்வ்ட் இன் கப்ஸில் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் சிம்பிளாக உங்களுக்கு கேட்பாங்க. நீங்கள் அழகாக ஒரு 3-4 சென்டென்ஸ்லேயே எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாலிங் எ கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஜம்பிள்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்ம அதை ஒரு அரேஞ்ச் பண்ணி ஒரு பேராகிராஃபாக எழுதணும். நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துடுவேன், நீங்கள் தான் பேராகிராஃபாக எழுதிக்கிடணும். The description of installing a computer in your study room is given in the form of jumbled sentences. Rearrange the sentences in the right order and form a coherent paragraph. அந்த இது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி கரெக்டாக வரிசைப்படி அடுக்கி இந்த சென்டென்ஸை நீங்கள் ஒரு கரெக்டான பேராகிராஃபாக எழுதணும். இப்போ உங்களுக்கு இங்கே பாருங்கள், நான் வாசிக்கிறேன். நான் வாசிக்கும் போதே தெரிஞ்சிடும். நீங்கள் உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போவுமே எது ஃபஸ்ட்டில் வரும் செகண்டில் வரும் உங்களுக்கு தெரியும். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஒன்ஸ் யூ கனெக்ட் த CPU, connect the keyboard and mouse. Before turning on the power, check that all parts are connected to the CPU. First, open the box and take out the computer parts. Plug both the computer and the monitor with the power cord. Set the computer on a table or flat surface. Finally, turn on the power. இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? ஃபஸ்ட் ஓப்பன் த பாக்ஸ் அண்ட் டேக் அவுட் த கம்ப்யூட்டர் பார்ட்ஸ். கம்ப்யூட்டர் பார்ட்ஸை வந்து அந்த பாக்ஸில் தான் வரும். அப்போ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு வரும். செகண்ட் பாயிண்ட் எது வரும்? செட் த கம்ப்யூட்டர் ஆன் த டேபிள் ஆர் ஃப்ளாட் சர்ஃபேஸ். இப்போ செட் பண்ணியாச்சு, கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. செட் பண்ண கம்ப்யூட்டரை எதில் வைக்கணும்? டேபிள்லையோ அல்லது ஃப்ளாட்டான சமமான ஒரு சர்ஃபேஸில் வைக்கணும். இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் இதுவும் எழுதலாம். இங்கே பாருங்கள், பிஃபோர் டேர்னிங் ஆன் த பவர் செக் தட் ஆல் பார்ட்ஸ் ஆர் கனெக்டட் டு த CPU. எல்லாம் பவரை ஆன் பண்ணுறதுக்கு முன்னால் எல்லா பார்ட்ஸும் வந்து சிபியூவோட கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லை, இந்த பாயிண்ட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம். தேர்டுக்கு plug both the computer and the monitor with the power cord. இது கூட கரெக்ட் தான். இது உங்களுக்கு தேர்டாக எழுதிக்கலாம், இதை ஃபோர்த்தாக எழுதிக்கலாம், அல்லது இதை தேர்டாக இந்த பாயிண்ட்டை வந்து தேர்டு எழுதிக்கிட்டு இதை ஃபோர்த்தாகவும் எழுதிக்கலாம். போத் ஆர் கரெக்ட். ஃபிஃப்த் பாயிண்ட், ஒன்ஸ் யூ கனெக்ட் த CPU, கனெக்ட் த கீபோர்ட் அண்ட் மவுஸ். நீங்கள் சிபியூவை கனெக்ட் பண்ண பிறகு கீபோர்டையும் மவுஸையும் கனெக்ட் பண்ணணும். ஃபைனல் பாயிண்ட் இஸ் ஃபைனலி டர்ன் ஆன் த பவர். எல்லாம் கனெக்ட் பண்ணது பிறகு தான், செக் பண்ணதுக்கு பிறகு தான் ஃபைனலாக என்ன பண்ணணும், பவரை ஆன் பண்ணணும். புரிஞ்சா? இதை நீங்கள் 1 2 3ன்னு ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் திருப்பி உங்கள் புக்கில் எழுதணும். எழுதிட்டு திருப்பி ஒரு பேராகிராஃபாக எழுதணும். இதுவும் இதே மாதிரியும் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம். That's all for today students. I'll meet you in another session.